வணக்கம். நாங்கள் ஒரு 5 தமிழ் சாப்பாடு எடுத்துகிறோம். மிச்சம் 5 சாப்பாடு ஒரு பஸ்தா மேக்கரோனியோ இல்லை ஒரு மெக்சிகன் சாப்பாடோ இல்லை ஒரு சீனா நூடுலோ சீனா ஃப்ரைட் ரைஸோ எடுப்பீங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 50 பேருண்டாகும். ஒரு 50 பேர் வந்தோம் ரோல் வடை கொடுப்போம். அதோட பால் காபி இல்லை பால் டீ அதை கேட்குறத கொடுக்கலாம். அது பண்ணி குறையாமல் ஒரு 7-8 பார்ட்டி வந்துட்டு இருக்குது. அதான் உங்களோட டேட்டுகளை நீங்கள் ஒரு 3-4 மாதத்துக்கு முதல் நீங்கள் புக் பண்ணிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு சனிக்கிழமை தேவையாண்டா கொஞ்சம் நீங்கள் வேலைக்கு புக் பண்ணணும். சனிக்கிழமையில் போயிடும். அடிச்சு பாக்குறேன். இப்ப அடுத்த கிழமை ஒரு பார்ட்டி செய்ய போறேன். இப்ப இன்றைக்கு இதை பார்த்துட்டு இப்ப அதை போன் பண்ணியும் கேட்டு பார்க்கலாம். போன் பண்ணி கேட்டீங்கன்னா நாங்க அந்த டேட்டை சொல்லுவோம். நீங்க உடனே வந்து உங்களோட சாப்பாடெல்லாம் போட்டுட்டு என்னென்ன சாப்பாடு வேணும் மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா, ஜெர்மனியில் உள்ள போகும் லங்கன்ரியரில் நிற்கிறேன். இங்கே மிஸ்டர் டக்கோஸ் என்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னே நிற்கிறேன். இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் பாருங்கள், பார்க்கிங் ஏரியா எவ்வளோ இருக்குது ஃப்ரீயாக. இதிலெல்லாம் காசு இல்லை, பார்க்கவும் வைக்க தேவையில்லை. இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஃபுல் நேரமும் பார்க் பண்ணிக்கொள்ளலாம். இந்த தெரிகிறது முன்னுக்கு இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். இதில் இந்த இடது பக்கத்தில் பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் உங்களோட காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்டி செய்யக்கூடிய பெரிய ஹோல் வசதியோட நிறைய வசதி இருக்குது. தமிழ் சாப்பாடு மட்டும் இல்லை, வேறு வேறு சாப்பாடு எல்லா வசதிகளும் இருக்குது. வாங்க உள்ளுக்கு போய் பார்த்து என்னென்ன பார்ட்டி செய்யலாம், என்ன மாதிரி பிளான்கள் என்ற முழு விஷயத்தையும் முழு விவரத்தையும் அந்த முதலாளியோட கதைச்சு எடுத்துக்கொள்வோம். வாங்க போவோம். வணக்கம். எல்லோரும் மிஸ்டர் டக்கோ கடைக்கு வாங்கோ. மெக்சிகன் சாப்பாட்டுக்கும் தமிழ் சாப்பாட்டுக்கும் கொண்டாடுறதுக்கு இதுதான் சரியான இடம். வாங்க உள்ளுக்கு போவோம்.
வணக்கம் சூரியனை. இந்த மிஸ்டர் டக்கோனுடைய முதலாளி நீங்கள். இன்றைக்கு இந்த கடையில் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன ஆஃபர் இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுக்குறீங்க, எத்தனை பேருக்கான பார்ட்டி செய்யலாம், என்ன சாப்பாடுகள் இங்கே உங்கள்கிட்ட இருக்குது, அப்படியான ஃபுல் விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கு எனக்கு சொல்லுங்க ஒண்டா. இது அப்போ இது நாங்கள் இப்போ பார்ட்டி ஹோல் மாதிரி தான் செய்யணும். பார்ட்டி ரெஸ்டாரண்ட் எங்களுடைய ஆக்களுக்கு முழு சாப்பாடு கேட்குற சாப்பாடு முழுக்க கொடுக்கலாம். ஒரு 100 பேர் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இடம் இருக்குது. மற்ற உங்களுக்கு இங்கே மியூசிக் இருக்குது, உங்களுக்கு லைன்மெண்ட் இருக்குது, உங்களோட பழைய வீடியோவில் போட்டு பார்க்கக்கூடிய இது இருக்குது. மற்ற உங்களுக்கு பார்க் பிளேட்ஸ் வந்து கீழே கிட்டத்தட்ட ஒரு 80 பார்க் பிளேட்ஸுக்கு மேலே இருக்குது. இது எங்களோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட டெக்கோ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மற்ற நாங்கள் சாப்பாட்டோடு தான் கொடுக்குறோம். நாங்கள் இந்த சாப்பாட்டுக்கும் கோலுக்கும் ஒரு போஸ்டால் ரேட்டை போடுவோம். அது வேறு இடத்த விட சரியான மலிவான விலையாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா எங்களோட தொடர்பு பண்ணி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றது இங்கே நீங்கள் இப்போ எங்களை சாப்பிட என்ன கேட்டாலும் அது ஒரு ஃப்ரெஷ் ரொட்டியாக இருக்கலாம், கொத்து ரொட்டி, ஆட்டிறைச்சி கறி, கோழிக்கறி, கோழி பொரியல், பருப்பு, கத்திரிக்காய், இடியப்பம், புட்டு, லைஃப்பில் உங்களுக்கு அப்பம் என்ன வேணும்னா போட்டு தரலாம். அதே நேரம் உங்களோட வெளிப்பாட்டிக்கு கூட எங்களால் செய்து ஒரு 600 பேர் வரைக்கும் எங்களால் சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. மற்ற இந்த இடத்தின் இதை பாருங்கள். உங்களுக்கு இது ஈஸியாக நீங்கள் ஒரு பார்ட்டி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் என்னோட சொல்லிட்டா காணும். உங்களுக்கு கேக்கிலேருந்து, டெக்கோவிலேருந்து, மியூசிக்கிலேருந்து, இல்லை ஒரு கரோக்கோ வேணும்னா கரோக்கோ இருக்குது, ஒரு டிஜே இருக்குது, கேமரா இருக்குது, எல்லாமே நாங்களே உங்களுக்கு செய்வோம். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் வந்து பார்ட்டியை கொண்டாடிட்டு போகலாம். சாப்பாடு நீங்கள் சொல்கிற சாப்பாடு வைக்கப்படும். அதுக்குரிய விலை ஒன்றும் பெருசாக இல்லை, சரியான ஒரு குறைஞ்ச விலை தான் செய்கிறோம். எங்களுடைய ஆக்களுக்காக எனக்கும் ஒரு சின்ன லாபம் பெறணும், உங்களுக்கும் அது ஒரு பிடிச்ச விலையாக இருக்கணும். நீங்கள் வேறு இடத்துல செய்கிறத விட நல்ல ஒரு அட்மாஸ்பியரை, நல்ல ஒரு வடிவான இடம். ஓகே, நன்றி. மற்றது என்னென்னா இந்த மியூசிக் வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களோட அந்த ப்ரைஸுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணுறல தானே? இல்லை, சவுண்ட் சிஸ்டம் எங்கிட்டே இருக்குது. இப்போ எங்களோட பிள்ளைகள் வந்து அவைய மியூசிக்கை இங்கே போட்டுக்கொள்ளலாம், கரோக்கோ பாடலாம் கொள்ளலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக வேணுமென்று சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிறோம். அது வந்து வேறு இடத்துல கரோக்கோ செய்கிறத விட எங்களுக்கு கொஞ்சம் மறிஞ்ச விலையில் இந்த கரோக்கோ தெரியணும். அதே மாதிரி கேமராமேனும் நீங்கள் வேறு இடத்துல செய்கிறத விட எங்கள்கிட்ட கொஞ்சம் மலிவாக செஞ்சு கொள்ளலாம். அதாவது ஒரு குறைஞ்ச விலையில் செய்து கொள்ளலாம்ன்றதை சொல்லிக்கொள்கிறோம். ஓமண்ணா, அப்போ நீங்கள் வந்து பின்னேரத்தில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுது பார்ட்டிண்டா ஒரு 4 மணிக்கு நீங்கள் பலகாரத்தோடு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த பலகாரத்தில் என்னென்ன ஐட்டங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதையும் ஒருக்கா சொல்லுங்கள். இல்லை, எங்கள் ஐட்டம் நாங்கள் ஒரு பவுசால் ஒன்று வச்சுக்கிறோம், ஒரு விலை உண்டு. அந்த விலைக்கில் வந்து உங்களுக்கு ரோல் வடை கொடுப்போம், பிறகு பால் தேத்தினியோ பால் கோப்பியோ கொடுப்போம். அதுக்கு பிறகு சாப்பாடு ஐயத்தில் கணக்கு சில இளமாக்கள் வந்து சாப்பாடு வித்தியாசமாக கிடைக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு மெக்சிகன் சாப்பாடு இருக்குது, இட்டாலி சாப்பாடு இருக்குது, சீனா நூடுல் இருக்குது, சிக்கன் நாகல்ஸ் போமஸ் இருக்குது பிள்ளைகளுக்கு, சலாட் ஐட்டம், இப்படி நாங்கள் அதை மாற்றி வைப்போம். நாங்கள் குறைஞ்சது எப்படியும் ஒரு பார்ட்டிக்கு புஃபே வந்து ஒரு 10 ஐட்டம் வைக்கிறோம். நாங்கள் இந்த 10 ஐட்டத்துக்கு நீங்கள் மாற்றி சாப்பாடை கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து ஒரு 35 யூரோ வரும் அல்கோஹால் இல்லாமல். நீங்கள் அல்கோஹால் கேட்கக்குள்ள எங்கிட்ட அல்கோஹால் எல்லாம் இருக்குது. சப்பன்லாக இருக்குது, பியர் உங்களுக்கு சப்பன் இதெல்லாம், கொக்டெயில் இருக்குது, விஸ்கி இருக்குது, எல்லா விஸ்கி ஐட்டமும் நாங்கள் வாங்கி தரலாம். அதுவும் நீங்கள் ஒரு ஜெர்மன் ரெஸ்டாரண்ட்டில் போய் குடிக்கிற விஸ்கி கிளாஸ் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு போத்திலுக்கு ஒரு ப்ரைஸுக்கு நாங்கள் தருவோம். நீங்கள் வாங்குறத விட ஒரு கடையில் வாங்குறத விட ஒரு 10 ரூபா 15 ரூபா ஒரு போத்திலுக்கு வருமே தவிர அதை விட கூடாது. ஓகே, அதான் நீங்கள் இப்போ இந்த சாப்பாடுன்னு சொல்லிக்கல. இப்போ ஜெர்மன்காரர் வராங்க, இல்லாட்டி ஒரு இளமாக்கள் வராங்க, அவங்களுக்கு தமிழ் சாப்பாடு இல்லைன்னா அப்போ உங்களோட மிஸ்டர் டக்கோன்றது வந்து மெக்சிகன் ஸ்பெஷலிஸ்ட். அதை விட பிட்ஸா, பாஸ்தா இதுகளும் நீங்கள் ஸ்பெஷல், இதெல்லாம் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த சாப்பாடுகளும் கலந்து தமிழ் சாப்பாடோட சேர்ந்து கொடுப்பீங்களா? சேர்ந்து வைக்கலாம். நாங்கள் ஒரு 5 தமிழ் சாப்பாடு எடுத்துக்கலாம். 5 சாப்பாடு ஒரு பஸ்தா மேக்கரோனியோ இல்லை ஒரு மெக்சிகன் சாப்பாடோ
இல்லை ஒரு சீனா நூடுலோ சீனா ஃப்ரைட் ரைஸோ இல்லை ஏதாவது சீனா சாப்பாடு இல்லை தாய்லாந்து சாப்பாடு என்ன கேட்கிறோமோ அதை நாங்கள் செய்வோம். அதுக்கு எங்களுக்கு வேலைக்கு எங்களுக்கு அப்சராக தரணும், இந்த சாப்பாடு எங்களுக்கு தேவைன்னு சொல்லணும், நாங்கள் அதை செய்து கொடுப்போம். மற்றது இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு 10 பேர் ஒரு 10 பேர் நான் ஒரு 7 பேர் ரெண்டு வச்சுக்கொள்ளுமே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் இப்போ நாளைக்கு சாப்பிட போகிறாங்க 2 வைங்களேன். ஆனால் அவங்க தமிழ் சாப்பாடு சாப்பிட ஆசைப்பட்றாங்க 2 வைங்களேன் 7 பேருக்கு. அப்போ அவங்க வந்து இப்போ உங்கள்கிட்ட முதல் ஃபோன் பண்ணிட்டு வந்தால், இப்போ முதல் நாள் இல்லாட்டி ஒரு 2 நாளைக்கு முதல் ஃபோன் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் தமிழ் சாப்பாடை அவங்களுக்கு செய்து கொடுப்பீங்களா? ஓ கண்டிப்பாக கொடுப்போம். அவங்க எப்போ ஒரு 3 நாளைக்கு மேலே எங்கிட்ட ஆர்டர் பண்ணுவோம். ஓ ஏன்டால் நான் இப்போ எங்கட சாப்பாடு இப்போ எங்கட கடையில் வந்து நாங்கள் டெலிவரி வந்து இத்தாலி சீனா மெக்சிகோ செய்யலாம். அது அவை எப்பவும் வரலாம், அடிச்சு போட்டு வரலாம். இப்போ எங்கட சாப்பாடு ஒரு கொத்து ரொட்டி கேட்கலாம், முடியப்போ கொத்து இல்லை புட்டு கொத்து கேட்கணும்னு சொல்லியிருக்க 3 நாளைக்கு மேலே எங்களுக்கு சொல்லணும். நான் ரெண்டு அவைக்காக தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக அவைக்கு செய்து கொடுக்குறாது. அப்போ அவை அது என்ஜாய் பண்ணலாம். ஒரு 10 பேர் பாட்டி 20 பேர் பாட்டி அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுக்கலாம். மற்றா இது வரைக்கும் இங்கே நானும் பாட்டி செஞ்சுருக்கேன். எவ்வளோ பேர் பாட்டி செஞ்சதில் எல்லாருக்கும் திருப்தி. இப்போ பாட்டி செய்கிற டைம் வந்து 10 மணியோட முடிஞ்சு 11 மணியோட முடிஞ்சோண்டு இல்லாமல் ஒரு சொந்த வீட்டில் பாட்டி செய்கிற மாதிரி தான் இந்த இடத்துல எல்லாருமே நாங்கள் பாட்டி செய்ய பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இதை இப்போ மக்களுக்கும் இப்படி ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் பாட்டி செய்தால் நீங்கள் வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக உங்களோட வீட்டில் பாட்டி செய்கிற மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணி, அதை விட உங்களோட லொக்கேஷன் வந்து பிள்ளைகளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா அதில் ஓடி திரிஞ்சு சுதந்திரமாக விளையாடி அப்படி இருக்குது. அதே மாதிரி இப்போ அதான் என்ன கேள்வி என்றால், எத்தனை மணி மட்டும் உங்களோட இடத்துல இப்போ பார்ட்டி செய்யலாம்? ஒரு வீக்கெண்டில் வந்து இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில வந்து செய்கிறாங்க. நோம்பலாக வெள்ளி சரி நான் இங்கே 4 மணி வரைக்கும் பார்ட்டி செஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு 2 மணிக்கு பிறகு நான் கொஞ்சம் சத்தத்தை குறைக்கணும். ஓகே. ஆனால் 4 மணி வரைக்கும் பார்ட்டி நாங்கள் வடிவா செய்யலாம். உங்களுக்கு பார்க்குலர்ஸ் ஃப்ரீ இருக்குது, நல்லா சவுண்ட் போடலாம். என்ன கொஞ்சம் ஜன்னலை பூட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டா சரி. மற்ற 4 மணி வரைக்கும் வடிவா பாட்டி செய்யலாம். இப்போ இங்கே வந்து இப்போ உங்களோட வடிவா அந்த டான்ஸ் ஃப்ளோர்ன்ற இந்த இடமும் இருக்குது. இப்போ டான்ஸ் ஆடி இந்த மேசையெல்லாம் அதில் எல்லாம் இருக்கு, டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி அந்த வசதி அதெல்லாம் இருக்கும். எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வடிவா செய்யலாம். ஓகே அண்ணா, அப்போ இப்போ ஒரு 50 பேருக்கு உங்களோட இடத்துல பார்ட்டி செய்கிறதுக்கு அதாவது ஸ்நாக்ஸ் முதல் கொடுத்து, இப்போ இந்த தமிழ் பலகாரங்கள் இருக்குது தானே அதுகளும் கொடுத்து, அதுக்கு பிறகு வந்து மெயின் சாப்பாடு தமிழ் சாப்பாடு இப்போ புஃபே மாதிரி வச்சு சாஃப்ட் ட்ரிங்கும் கொடுத்து, அதுக்கு பிறகு டெசர்ட் அதுவும் கொடுத்துட்டு, இப்போ அதுக்கு பிறகு டெசர்ட் சாப்பிடுக்க டீ கோப்பியும் கொடுப்பாங்க இருக்குது. இவ்வளவுத்துக்கும் இப்போ ஒரு நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு எடுப்பீங்க? இப்போ ஒரு ஆளுக்கு 50 பேர்னாகும். ஒரு 50 பேர் வந்தோம் ரோல் வடை கொடுப்போம். அதோட பால் கோப்பி இல்லை பால் டீ அதை கேட்குறத கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு 10 ஐட்டம் வரும். அதுக்குள்ளே கொத்து ரொட்டி, இடியப்பம், புட்டு, சீனா நூடுல், ஆட்டிறைச்சி கறி, கோழிக்கறி, கோழி பொரியல், 2-3 மிளகறி அப்படி ஐட்டங்கள் வரும். சின்ன பிள்ளைகள் இருக்க சிக்கன் நாகல்ஸ் போமஸ் அப்படி வைப்போம். அதுக்கப்புறம் ஐஸ் கொடுப்போம். ஒன்று ஓப்ஸ் ஐஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி நார்மல் ஐஸ் கொடுக்கலாம். இது இவ்வளோ சேர்ந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 பேர்னா ஒரு 30 பேரை பார்க்கலாம். ஒரு 1500 வைங்க 50 பேருக்கு. இந்த உங்களுக்கு கடைக்கு வாடகை எக்ஸ்ட்ரா இல்லை, மியூசிக் இல்லாமலே உங்களுக்கு 1500 வந்துடும். அதை விட உங்களுக்கு இப்போ மாட்டிறைச்சி இல்லை இறால் இல்லை கனவா பிரட்டல் நண்டு பிரட்டல் விரைக்குள்ள எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 கிலோவுக்கு இன்னொரு கிலோவுடைய ப்ரைஸ் எங்களுக்கு தருவோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாட்டிறைச்சி 15 ரூபாண்டா, நீங்கள் ரோஸ் கறி கேட்டிங்கன்னா எனக்கு 1 கிலோ மாட்டிறைச்சிக்கு 30 ரூபா இருந்தால் உங்களுக்கு நான் இந்த ரோஸ் கறி செய்து வச்சுப்பேன். அது எக்ஸ்ட்ராவாக தெரியலாம். மாடு இறால் கனவை நண்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அது எக்ஸ்ட்ராவாக செய்திடலாம். அது உங்களுக்குரிய டெவில் வடிவாக செய்திடலாம் நீங்கள் கேட்குற மாதிரி. மற்ற இந்த இடத்துல வந்து சர்ப்ரைஸ் பார்ட்டி செய்திருக்கேன் ஏற்கனவே. இப்போ சர்ப்ரைஸ் பார்ட்டி என்றைக்கே தெரியாது. இப்போ ஒரு கணவனுக்கு மனைவி செய்யலாம், அவள் வந்து கணக்கை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு இதெல்லாம் தெரியாது. இப்போ தெரியாமல் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் தானே. அப்போ அப்படி என்றைக்க இப்போ ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி நீங்கள் என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் காலோட நீங்கள் செய்து கொடுப்பீங்க? கண்டிப்பாக. நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நாங்களே டெக்கோர் பண்ணி, நாங்களே அந்த வயசுக்குரிய பலூன் எல்லாம் கட்டி, நாங்களே சாப்பாடு போட்டு எல்லாம் முழுக்க செய்து விடுவோம். அதை வந்து எங்களோட கதைச்சிட்டா என்ன மாதிரி செய்ய போயிடும், எந்த ப்ரைஸுக்கு செய்ய போயிடும்னு சொல்லிட்டா அது வடிவாக செய்து விடுவோம். எங்களோட இது ஃப்ராங்க்போர்ட் சுக்கார்லேருந்து ஒரு டெலிஃபோன் கோல்லேயே தனி அட்ரஸை மட்டும் கொடுத்து போட்டு இங்கே நாங்கள் 100 பேர் வரைக்கும் பார்ட்டி செய்திருக்கலாம். சந்தோஷமாக போயிருக்கலாம். சமையல் சாப்பாடு ஓகேன்னு சொல்லியிருக்கிறோம். அது நாங்கள் செய்து கொடுப்போம்.
அது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னா இடப்பிரச்சனை. இப்போ ஒரு இடத்துல பார்ட்டி செய்கிறேன்டா, இப்போ ஒரு 50 பேருக்கோ 30 பேருக்கோ 100 பேருக்கோ ஒரு ஹோல் எடுக்கிறதுலேயே சரியான கஷ்டமாக கிடக்கு, இடம் பிரச்சனை. அப்படி இருக்கையில் இப்போ நிறைய சனம் இப்போ உங்களோட இடத்தை பார்த்து, இப்போ இந்தியாவில் இருந்தெல்லாம் நிறைய சனங்கள் இங்கே வந்து இருக்குதுன்னு, அவங்களுக்கு உண்மையாக அந்த இடங்கள் எங்கே எடுக்கிறது, ஒரு பார்ட்டி எப்படி செய்கிற, எங்கே போய் செய்யலாம்ன்ற யோசனைகள் இருக்குது. சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்கள், சின்ன சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்குது. ஆனால் உங்களோட லொக்கேஷன் நல்லா இருக்குது. அப்படி என்று பார்க்கல வந்து உங்களோட இடத்தையும் வந்து பார்த்து உங்களோட இந்த இடத்துல வந்து பார்ட்டி செஞ்சு உங்களோட அவங்களோட நீங்கள் அந்த பார்ட்டியை செஞ்சுட்டு உங்களோட இதை வந்து ரிவ்யூவை வந்து இந்த வீடியோக்குள்ளே கொடுக்கணும். உங்களுக்கும் இந்த வீடியோ மூலம் ஒரு பிரயோசனம் வரணும்னுட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து செய்கிறேன். நீங்கள் வந்து சூரியனையோட கதைச்சி மேலதிகமான விவரங்களை எடுத்துக்கொண்டு இந்த ரெஸ்டாரண்ட் விவரங்கள் நம்பர் எங்கே போகும்ல இருக்குது. இது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீ ஒரு வருங்காலத்தில் இதில் ஒரு சர்ப்ரைஸும் வரப்போகுது. அதை வந்து நான் அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போ இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவுக்கு கீழே போட்டிருப்பேன். வீடியோவிலையும் நான் அதை போடுறேன். அதை விட அன்றைக்கு ஒரு பார்ட்டி நடக்கலான்னா நீங்கள் இந்த மிக்கி மவுஸ் வந்தது, ஒரு சின்ன பிள்ளைய இருந்த பர்த்டே செய்ய, அதை பற்றி சொல்லுங்க ஒருக்கா. அதெல்லாம் ஆர்டர் பண்ணுறவன் நாங்களும் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். மிக்கி மவுஸ் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். மற்ற பலூன் ஊதுற அதை செய்து கொடுக்கலாம். டிஜே ப்ரோக்ராம் இருக்குது. உங்களுக்கு இப்போ இளம் பிள்ளைகளுக்கு வந்து டான்ஸ் ஆடி ஒரு டிஸ்கோ பார்ட்டி மாதிரி செய்ய போயிருந்தா கூட அவைக்குரிய இரவை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கி கொடுப்போம். நல்ல டிஜே, உங்களுக்கு தமிழ் மியூசிக் மட்டும் இல்லாமல் டச்சு மியூசிக், இங்கிலீஷ் மியூசிக்கோட உங்களுக்கு டிஜே பாடி இருக்குது. இல்லை கரோக்கோ நீங்கள் சொந்தமாக பாட போகிறீங்கன்னா கூட எங்கிட்ட லைன் வான் இருக்குது, மெக் சிஸ்டம் இருக்குது. எல்லாம் நீங்கள் அதில் கரோக்கோ பாடி என்ஜாய் பண்ணலாம். அதாவது கூடுதலாக நீங்கள் ஒரு பார்ட்டி செய்கிறக்குரிய ஒரு 100 பேர் வரையும் பார்ட்டி செய்யக்கூடிய முழு இதுவும் நாங்கள் வச்சுக்கலாம். இப்போ கரோக்கோ டிஜே எல்லாம் எங்கிற ஃப்ரெண்ட் ஆக்கள் செய்கிறது. இல்லை உங்களுக்கு ஒரு சாமதியை விட ஒரு சின்ன சாமதி விட செய்ய போகிறீங்க, ஒரு மனவர தேவை இருக்குது, அதுக்கு ஆக்கள் இருக்கலாம். ஃபோட்டோ ஷூட்டிங்கு ஆக்கள் இருக்கலாம், கேமராக்கு ஆக்கள் இருக்கலாம், அல்பம் செய்தாருக்கு ஆக்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியை வந்து என்னோட கதை கேட்க நான் அவையோடையே கதைச்சிட்டு உங்களுக்கு அந்த ரேட்டை ஃபுல்லாக சொல்லிக்க, உங்களுக்கு அது ஓகேன்னு சொல்லிக்க அது உங்களுக்கு ஒரே இடத்துல முழுக்க முடியும். பெரும்பாலும் நான் இன்னும் ஒருக்காக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வேறு இடத்துல செய்கிறத விட உங்களுக்கு இது மலிவாகவும் முடியும், நல்லாவும் முடியும், சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. மற்றது இங்கே வந்து இப்போ ஒரு கேக்கு பின்னுக்கு நாங்கள் 2 கொண்டு உங்களுக்கு குடிவகை தார மாதிரி இல்லை. உங்களுக்கு ஓகேன்னா நீங்களே வந்து உங்களோட சொந்தங்களுக்கு சேவ் பண்ணலாம், நீங்களே அந்த ரோல் வழியை கொண்டே கொடுக்கலாம். உங்களோட வீட்டு பார்ட்டி மாதிரி இங்கே செய்துட்டு போகக்கூடிய எல்லாத்தையும் செய்து விட்டுருக்கோம். அது கூடுதலாக இங்கே பார்ட்டிக்கு வந்த முழு பேர் நான் எனக்கும் இந்த அனுபவம் இருக்கு. அப்படி இந்த கடையப்போ நான் இப்போ எடுத்து ஒரு 11 வருஷம் இது நாங்கள் ரெஸ்டாரண்டாக செய்துட்டு அப்புறம் உக்ரைன் பிரச்சனை, கொரோனா பிரச்சனையை பிறகு கோலா மாற்றினார். எனக்கு அந்த கோலா மாற்றினது சந்தோஷம். எனக்கு மாதம் ஒன்றே குறையாமல் ஒரு 7-8 பார்ட்டி வந்துட்டு இருக்குது. அதான் உங்களோட டேட்டுகளை நீங்கள் ஒரு 3-4 மாதத்துக்கு முதல் நீங்கள் புக் பண்ணிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு சனிக்கிழமை தேவையானா கொஞ்சம் நீங்கள் வேலைக்கு புக் பண்ணணும். சனிக்கிழமையில் போயிடும். அடிச்சு பாக்குறேன். இப்ப அடுத்த கிழமை ஒரு பார்ட்டி செய்ய போறேன், இப்ப இன்றைக்கு இதை பார்த்துட்டு இப்ப அதை போன் பண்ணியும் கேட்டு பார்க்கலாம். போன் பண்ணி கேட்டீங்கன்னா நாங்கள் அந்த டேட்டை சொல்லுவோம். நீங்க உடனே வந்து உங்களோட சாப்பாடெல்லாம் போட்டுட்டு என்னென்ன சாப்பாடு வேணும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்து எங்களுக்கு உங்களை திருப்திப்படுத்துறா எங்களுக்கு விருப்பம். குறைஞ்ச விலையில நல்லொரு பார்ட்டி, நல்லொரு ஃபங்க்ஷனை உங்களுக்கு செய்து தரணும். எனக்கும் அதில் ஒரு சின்ன லாபம் வரணும். மற்றொரு ஜெர்மன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இங்கே அப்படி நாங்கள் ரேட் போடுறோம் இல்லை. அல்கோல் பிரச்சனைக்கும் நீங்கள் எங்களோட கதைக்கலாம். நீங்கள் அல்கோல் எங்களை வாங்கணுமா என்ன மாதிரி இருந்தால் நீங்கள் எங்களோட பிற கதைங்க, அது நாங்கள் உங்களுக்கு நேரம் சொல்கிறோம். மற்ற இந்த சோடுனா வந்து சில பேர் வந்தால் முதல் நாள் வந்து இங்கே சோடிக்கிட்டு போகிறவங்க கண்டிப்பாக செய்யலாம். முதல் நாள் இரவு வந்து சோடிக்கலாம். எங்கள்கிட்ட இப்போ மேசைக்கு செய்கிற சீரியல் வந்து ஒரு 4-5 கலரில் வச்சுக்கிறோம். அது நாங்கள் இந்த ஃபோட்டோவில் போட்டு விடுறோம், கீழே பார்ப்பீங்க. அதுக்கு நாங்கள் ஒரு ஆக்களை பொறுத்து இப்போ ஒரு 80 பேர் ஃபுல்லாக வந்துட்டுட்டா நான் அந்த மேசச்சீலாம் போட்டு கரைச்சீலை போட்டு உங்களை டெக்கோ பண்ணுறது நாங்கள் ஒரு 200-250 ரூபா எடுப்போம். இல்லை நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வந்து நீங்கள் அதை செய்கிறனாலும் ஓகே. இல்லை நீங்கள் என்னோட சாப்பாடு எடுக்காம தான் இந்த கடையை நீங்கள் மீட் பண்ண போகிறனாலும் எனக்கு ஓகே, தாராளமாக செய்யலாம். எங்கள்கிட்ட கோப்பை கரண்டி நாங்கள் தருவோம், நாங்கள் ஒதுக்குறது செய்வோம், நாங்கள் புட்சன் பண்ணுறது நாங்கள் செய்கிறோம். நீங்கள் பாட்டியை போகிற இடத்துல சாப்பிட ஆர்டர் பண்ணி கூட செய்யலாம். அன்றைக்கு ஒரு பார்ட்டி நடந்தா அது வந்து பலகாரங்களை வந்து அவங்க கொண்டாந்துட்டு
சாப்பாட்டை மட்டும் உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணவங்க என்ன? அதான் கூடுதலா ரோல் வடை என்னட்டு எடுப்பினோம். ரோல் வடை என்ன மலிவு ஓகே எடுத்துட்டு அவன் வந்து ஒரு கேக்கோ ஒரு பலகாரமோ ஒரு கேசரியோ அவன் சொந்தமா செய்து கொண்டு வந்து அந்த கோப்பையில வச்சு நாங்கள் அதை கொடுப்போம். அது அவன் செய்யலாம். அவன் மேசையில் இன்னும் கொண்டு வைக்கலாம். ஒரு சிப்ஸோ கச்சானோ அதோ இதோ அது அவன் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு பார்ட்டியை இங்கே செய்கிறதுக்கு நாங்கள் விட்டுருக்கலாம். இப்போ இங்கே பள்ளிக்கூடம் போகிற 16 வயசு பிள்ளைகளோ இல்லாட்டி 18 வயசு பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்க தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கூட்டி கொண்டு வந்து இப்போ ஒரு டிஸ்கோ மாதிரி செய்து ஒரு பார்ட்டி செய்ய போகிறாங்கண்டா அதுவும் அந்த வசதி கண்டிப்பாக செய்யலாம். அந்த வசதியை நாங்கள் செய்து கொடுப்போம். எல்லா அவைக்குரிய நேர வசதி வசதி உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட நான் ஒரு விடியப்புறம் 4 மணி வரைக்கும் இந்த கடையை திறந்தவை கொடுக்குறதுக்கே ஓகே. ஆனால் அதுக்குரிய அந்த ஒரு டிசிப்ளின்ல அவை இருக்கணும். நிச்சயமா இருந்துட்டா கண்டிப்பாக அது நடக்கும். ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ நன்றி என்ன கூட அந்த நேரத்துக்கு ஓகே. எல்லா மக்களும் இங்கே வந்து இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நன்றி. இதில் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க வந்து இதை பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் வேறு இடத்துல செய்கிறத விட இங்கே பார்ட்டி செய்ய உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்களோட வீட்டில் உங்களோட கடையில் செய்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நான் கேரண்டி பண்ணுவேன். நிச்சயமா விலை கூட நீங்கள் எதிர்பார்க்கறத விட குறைய தான் இருக்கும். நிச்சயமா ஓகே.